பெரியார் என்ன நாத்திகரா? ஆம், தந்தை பெரியார் நாத்திகர் தான். தந்தை பெரியார் ஏன் நாத்திகரானார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த சௌதர் குளத்திலே தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். அந்த போராட்டத்திற்கு உந்துகோலாக இருந்ததே தந்தை பெரியாரின் வைக்கம் போராட்டம் தான் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் எம் தந்தை பெரியார் இந்த நவீன தமிழகத்தின் நவநாகரிக சிற்பிதானே. மொழி எதிர்ப்பின் வரலாறு தெரிய வேண்டும் என்றால் தமிழனாய் இருந்து பார் என்பார்கள். பார்ப்பனிய எதிர்ப்பின் தன்மான முறைய வேண்டும் என்றால் பறையனாய் இருந்து பார் என்பார்கள். தந்தை பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திராவிடனாய் இருந்து பார் என்பார்கள். நான் இன்று பேச உள்ள தலைப்பு அவர்தாம் பெரியார். யார் அவர்? மதம் என்ற மாமவதையை எரித்தொரித்த பெருநெருப்பாய், சாதி என்ற சாக்கடையை சலித்தெடுத்த சல்லடையாய், வேதம் எனும் வெறும் கூற்றை வெட்டி எறிந்த போர்வாளாய், அடிமை எனும் சங்கிலியை உடைத்தெறிந்த ஆயுதமாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இந்நாட்டின் எங்கர்சாலாய், பார்ப்பனியம் எனும் பெரும்பகட்டை சுட்டெரித்த சுடுகாடாய், ஆரியம் எனும் கொடுநோயை அழிக்க வந்த ஔடதமாய், பாரெங்கும் சுற்றி வந்தும் நிற்காத பம்பரமாய், ஆட்சி என்ற ஆசைக்கு அசையாத பெரும் தூணாய், இழிவுகளை இடித்தொழித்த ஈரோட்டின் இடிமுழக்கம் தான் என் தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ன நாத்திகரா? ஆம், தந்தை பெரியார் நாத்திகர் தான். தந்தை பெரியார் ஏன் நாத்திகரானார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. இங்கே ஒரு மனிதன் சாதியின் பெயராலும் வர்க்கத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அவனது உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அதற்கான காரணம் என்னவென்பதை ஆராய்கிறார். அதற்கான காரணம் சாதி என்று வருகிறது. அப்படி பார்த்தால் அந்த சாதி என்பது எங்கு இருக்கிறது என்பதை ஆராய்கிறார். அந்த சாதி என்பது மதத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிகிறார். அப்படி பார்த்தால் அந்த மதம் என்பது எங்கு இருக்கிறது என்பதை ஆராய்கிறார். அது இனத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிகிறார். அப்படி பார்த்தால் அந்த இனம் என்பது எங்கு இருக்கிறது என்பதை ஆராய்கிறார். அந்த இனம் என்பது பார்ப்பனியத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிகிறார். அப்படி பார்த்தால் அந்த பார்ப்பனியம் என்பது எங்கு இருக்கிறது என்பதை ஆராய்கிறார். அது கடவுள் எனும் கருந்தேலுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்பதை கண்டறிகிறார். அதனால் அந்த கடவுளையே எதிர்க்கிறார். இங்கே சிலர் தந்தை பெரியார் கடவுளின் சிலைகளை உடைத்தெறிந்து விட்டார் என்று அறைக்கூவல் விட்டுக் கொண்டிருக்கின்றனர். தந்தை பெரியார் சிலைகளை உடைத்தாரா? ஆம், உடைத்தார். எங்கு சென்று உடைத்தார்? கோயிலுக்குள் சென்று உடைத்தாரா? இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. தன் சொந்த பணத்தை தந்து மனித உருவ யானை சிலைகளை வாங்கி உடைத்தார். அதுவும் எதற்காக? இங்கு 6 அறிவுள்ள மனிதனுக்கு 5 அறிவுள்ள யானையின் தலையை வைத்து கடவுள் என்று கபட நாடகம் ஆடிய அந்த கயவர்களை எடுத்து உடைத்தார் என் தந்தை பெரியார். அன்பார்ந்தவர்களே, த மாஸ்கோ டைம்ஸ் என்ற ரஷ்ய நாளிதழ் ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிடுகிறது, த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அதிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த சௌதர் குளத்திலே தண்ணீரை எடுத்து குடிக்கிறார். அந்த போராட்டத்திற்கு உந்துகோலாக இருந்ததே தந்தை பெரியாரின் வைக்கம் போராட்டம் தான் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் எம் தந்தை பெரியார் இந்த நவீன தமிழகத்தின் நவநாகரிக சிற்பிதானே. தோழர்களே, ஒரு கூற்றொன்று இருக்கிறது, வெள்ளை எதிர்ப்பின் மனிதம் புரிய வேண்டும் என்றால் கருப்பனாய் இருந்து பார் என்பார்கள். மொழி எதிர்ப்பின் வரலாறு தெரிய வேண்டும் என்றால் தமிழனாய் இருந்து பார் என்பார்கள். பார்ப்பனிய எதிர்ப்பின் தன்மான முறைய வேண்டும் என்றால் பறையனாய் இருந்து பார் என்பார்கள். தந்தை பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திராவிடனாய் இருந்து பார் என்பார்கள். தோழர்களே, இங்கே பெரியாரை எதிர்ப்பவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பெரியாரை எதிர்ப்பவர்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். செவிகளை திறந்து வைத்து நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீர்களா? உங்கள் பெண்ணுக்கு 21 வயதுக்கு முன்னால் திருமணம் செய்ய மறுக்கிறீர்களா? நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் மந்திரவாதி அணுகாமல் மருத்துவரை அணுகுகிறீர்களா? கோயிலின் உண்டியலுக்கு நிலப்பட கருவி காவல் வைக்கிறீர்களா? உங்களுக்கு அநீதி ஏற்பட்டால் கடவுளை அணுகாமல் காவல்துறை அணுகிறீர்களா? நீங்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டுதான் உள்ளீர்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டுதான் உள்ளீர்கள். இங்கே பெரியார் இல்லாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த ஆரியம் என்ற அந்த காவிக்கொடு நோய் நம்மை தாக்கி நம் மனநிலை பாதிக்கப்பட்டு நம் மதவெறி முற்றி போய் சக மனிதனின் குருதிகளை குடித்துக் கொண்டிருந்திருப்போம். தோழர்களே, பாரதிதாசன் அழகாக குறிப்பிடுவார், தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும்,
மண்டை சுரப்பை உலகுதலும் மணக்குகையில் சிறுத்தையலும் அவர்தான் பெரியார், அவர்தான் பெரியார் என்று கூறி என் தலைப்பை முடிவு செய்து இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைத்து தோழர்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.